ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மள நிறைய பேத்துக்கு அனீமிக் ஆகலாம். சில லேடிஸ்க்கு ப்ரெக்னன்சிக்கு அப்புறமும் ரத்த குறைபாடு நிறையாவே இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ராகி ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். இன்னைக்கோட ரெசிபியில் நான் ஒரே மாவில் இட்லி, தோசை நல்லா பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்காக நான் 1 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். ராகியில் அதிகப்படியான கால்சியம், ஃபைபர், அயன் இருக்குது. இது பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம சேர்த்துற அடுத்த இன்க்ரீடியண்ட் அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து. இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் உடம்புக்கு நல்லாவே குளிர்ச்சி தரும். 2லிருந்து 3 முறை இது எல்லாத்தையுமே நல்லா கசக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ராகிலேருந்து நிறைய டஸ்ட் வரும். தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது தண்ணி நல்லா பிளேனாக இருக்கிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தி 8 மணி நேரம் நல்லா முழுமையாக ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ராகி நல்லாவே ஊறி வந்திருக்கும். ராகி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இது தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். நிறையா தண்ணி சேர்த்த வேண்டாம், ஏன்னா ஒரே மாவில் நம்ம இட்லியும் போட போகிறோம், தோசையும் போட போகிறோம். அதனால் அளவாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி கையை வச்சு நல்லா கலந்துட்டுக்குங்க. அப்போ தான் இப்போது நல்லா மழையும் வருது இல்லையா, அந்த குளிர் கிளைமேட்டுக்கு கை வச்சு கலக்கும்போது நல்லாவே புளிச்சு வந்துடும். மாவு பாருங்க எந்த பதத்தில் இருக்குன்னு. இந்த பதத்தில் தண்ணி சேர்த்தி அரைச்சா போதும். ஸோ 8 மணி நேரம் மாவை புளிக்க வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க ராகி மாவு எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக புளிச்சு வந்திருக்குன்னு. அரிசி சேர்த்தாம தான் இந்த ராகி மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பக்குவத்துக்கு மாவு இருந்தால் சரியாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு நான் 2 இட்லி மட்டும் நான் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ராகி இட்லி இல்லை தோசைக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 2 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, காரத்துக்காக 2 பச்சை மிளகா. இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்பெல்லாம் கருவேப்பிலை சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் பொட்டுக்கடலையும் சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் துப்பி துப்பியாக இருக்காது, நல்லா இது போல் அரைச்சி வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு தாளிக்காமல் தான் சாப்பிட போகிறேன். இதே மாவில் நான் தோசையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தோசை தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்ல மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம். மொந்தமாக ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தோசைக்கு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டுக்கிறேன். ஸோ நெய் நம்ம சேர்த்தும் போது அதுவுமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். டயட் இருக்கீங்கனாலுமே பரவாயில்ல, கண்டிப்பாக நெய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்திக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு நல்லா இது போல் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் பார்த்தா நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்குது. இது போல் தோசை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அரிசி மாவில் நம்ம தோசை செய்யலை அப்படிங்கிற ஒரு வருத்தமே வராது. அந்த டைமில் பாருங்கள் இட்லியுமே நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குன்னு. இந்த இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், இது 2த்துக்குமே தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் நல்லாவே ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இட்லி நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி மாவு இட்லியோட டேஸ்ட்டே தோற்று போயிடும். கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். மிச்சபடிக்கு இட்லி நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டோம்னா நம்ம சேனலில் தனித்தனியாக தான் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி ஒரே மாவுலேயே இது 2த்தையுமே நல்லா பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு எடுத்துருக்கோம். இந்த இட்லியில் 2 இட்லி சாப்பிட்டாவே ஸ்டொமக் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு இன்னும் பசிக்குதுன்னா இன்னொரு இட்லி கூட சாப்பிடுங்க, ஒன்றும் தவறே கிடையாது. வெயிட்டே போடாது, ஏன்னா அரிசி சேர்த்தவே கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.